ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டையும் கலந்து ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது ஒரு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ஸோ இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதிலே பட்டை, கிராம்பு, ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, அது கூடயே ஒரு துண்டு இஞ்சி போட்டுட்டேன். இது கூடயே நம்ம இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு நல்லா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமாக போட்டிங்கனாலும் சரி, பெரிய வெங்காயம் போட்டிங்கனாலும் சரி. இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு சிவப்பு மிளகாய் போட்டுக்கலாம். அதாவது வரமிளகாய் வந்து காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து 3 மிளகாய் போட்டிருக்கேன். இது கூடயே மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா வந்து கலக்கி விடுங்க. இது கூடயே நீங்கள் முழு மிளகும் கூட போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை நல்லா வந்து கலக்கி விட்டதுக்கு பின்னாடி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக வச்சுருக்கோம் மட்டனை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதுலேயே நீங்கள் வந்து மட்டன் கைமா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ரொம்ப குட்டி பீஸாக இருக்கிற மட்டனை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வந்து கலக்கி விடுங்க. அந்த மட்டன் வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அது நல்லா சேஞ்ச் ஆனதுக்கு பின்னாடி நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட்டை போட்டுக்கலாம். கேரட்டை சின்ன சின்னதாக துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கேரட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த உருளைக்கிழங்கையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக நறுக்கி வச்சா உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். வெறும் கேரட் மட்டும் உருளைக்கிழங்கு மட்டும் செஞ்சு கொடுத்தா டேஸ்ட் வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு கறி ரெசிபியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, சப்பாத்தி, பூரி, அப்புறம் பார்த்திங்கன்னா தோசை, எதுக்கு வேணால் இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சாப்பாடு கூட சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு டிஃபன் லஞ்ச் பேக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு 1/2 டம்ளரோ 1 டம்ளரோ தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா விசில் போட்டுக்கலாம். இது ஒரு 5 விசில் 6 விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்குது. கறியுமே வந்து நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு வந்து குலைவாக வேணாம் அப்படின்னாக்கா, குலைவாக இருக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி நீங்கள் அந்த மாதிரி வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் கறியை ஒரு 2 விசில் விட்டுட்டு, மட்டனை ஒரு 2 விசில் விட்டுட்டு, அதுக்கப்புறமா காய்கறிகளை சேர்த்து இன்னும் ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு வெஜ் ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரசித்து சமைப்போம், ருசித்து சாப்பிடுவோம்.